வணக்கம். நான் உங்கள் சோழ நாட்டு விவசாயி. நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலம், நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள்னு கூட சொல்ல முடியாது. என்னுடைய அப்பா, என்னுடைய தந்தை முப்போகமும் விளைஞ்சு நெல் எடுத்துக்கிட்டு இருந்த பூமி இந்த பூமி. கர்நாடகாவில் அணைகள் 2 புதிய அணைகளை கட்டினதுனால நமக்கு தமிழகத்துக்கு, அதாவது குறிப்பாக தமிழக விவசாய நிலங்களுக்கு வர வேண்டிய காவிரியிலேருந்து வர வேண்டிய தண்ணீர் வரலை. அதனால் நம்மளுடைய கிராமத்தில், அதாவது என்னோடய கிராமத்திலேயே இவ்வளவு தரிசு நிலங்கள், அதாவது கால்நடைகள் மேய்ப்பதற்காகவே மாறிடுச்சு. காவிரியிலேருந்து நமக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காதனால முப்போக விளைஞ்ச பூமி இப்போ ஒரு போகம்தான் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது. விளையாத காலங்களில் இந்த மாதிரி தண்ணீர் இல்லாத காலங்களில் நம்ம கால்நடைகள் மேய்ச்சி தான் போயிட்டுருக்காங்க நம்ம கிராம மக்கள். மேற்கொண்டு நம்ம பார்த்தோம்னா, கர்நாடகா மேலும் அட்டூழியம் பண்ணுற விதமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கனாக்கா, மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வுன்னு சொல்லிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அணை கட்டுறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை நம்ம நேரிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம முப்போகம் விளைஞ்ச பூமி ஒரு போகம்தான் விளைஞ்சிச்சு. அவங்க 2 அணைகளுக்கு 2 போகம் போயிடுச்சு. இப்போ 3ஆவதாக ஒரு அணையை கர்நாடகாவில் மேகதாதுவில் கட்டி முடிச்சுட்டாங்க அப்படின்னா, இனி தமிழகத்தில் நெல் விளையாதுங்கிற இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் டெல்டா மாவட்டம்ல நெல் களஞ்சியம்னு நம்ம சொல்கிறோம்ல தஞ்சாவூர், அது இனிமேல் நெல் களஞ்சியம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம மாறிடும் நம்மளுடைய தமிழகம். இதற்கு கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் நாங்கள் விட போகிறது கிடையாது. அதே மாதிரி காமராஜர் ராசி மணலில் ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காரு அவருடைய ஆட்சி காலங்களில் அணை கட்டுவதற்கு. அந்த அணையை மறுபடியும் நம்ம தமிழக அரசானது எடுத்து கட்டி விவசாயிகளுக்கும் விவசாய நிலங்களுக்கு செழிப்படைய செய்ய வேண்டும். இது சோழ நாட்டு விவசாயியுடைய மிகவும் தாழ்மையான வேண்டுகோள். தமிழக வெற்றி கழகம் விவசாயிகளும் கூட்டுறவு கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணி விவசாயிகளை பாதுகாப்பு தரணும். நன்றி, வணக்கம்.